ஓகே. அப்ப அந்த மகள் வந்து சேர்க்கல்ல அனுப்பிவிட்டாங்க. என்ன? ம். இப்பயும் தான் ம். ஸ்கூல் விட்டு வந்து சாப்பாடு கேட்டா இல்லண்டே சொல்லுவா. இல்லண்டா இல்லன்னு சொல்லுவா. தங்கச்சியும் கத்திட்டு வருவா. அப்படியா? அத போய் அங்க கத்தி அங்க சொன்னது அவங்களோட வீட்டை போய் சாப்பாடு சும்மா ஒரு டைம் சாப்பாடையும் தர மாட்டாங்களா? இல்ல அப்படி என்ன? அது என்ன இப்ப நீங்க தானே அந்த நீங்க இருந்து வாழ்ந்த வீடு தானே என்ன கல்யாணம் கட்டினது நீங்க போங்கண்டு திறந்துட்டாங்க. அப்புறம் 3வது தரம் தான் வெஞ்சம் பொறுக்க இல்லாமல் இருக்குதான் வழியாகி வந்தேன் ரோட்ல இருந்து அந்த அக்கா வந்து கூப்பிட்டு தங்கச்சி வந்து கூப்பிட்டு வந்து விட நான் போறேன் அப்படின்னு மகள் வந்து என்ன அதுவும் தங்கச்சி பொம்பளை பிள்ளையோட பிள்ளைக்கு எங்கூட வர வேணாண்டி எழுதிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்துல நிக்கிறேன். இந்த ஊர்லயே இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ எடுத்தேன் நான். அவங்களுக்கு எடுத்து உதவியும் கிடைச்சிட்டு அவங்களே அறிமுகப்படுத்திட்டாக்க தான் இவங்களே அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்ப இவங்களோட நிலைமையை வந்து பார்க்கும்போது ரொம்பவே இப்படியும் வாழ்றாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. நம்மள வந்து அவங்கள பற்றி சொன்னோம் அவங்களோட அம்மா. இப்ப இந்த இடத்த பாருங்க, ஒரு கொட்டி வளைச்சி பார்த்தா ஒரு வெட்டன்னு சொல்லலாம். இதுல பாருங்க பக்கத்துல வீடுகளே இல்ல, ஒரு இஞ்சால ஃபுல்லா தான் பார்த்தா பாருங்க, ஃபுல்லா அப்படி ஃபுல்லா ஒரு வெட்டைக்கு நடுவுல தான் இவங்களோட வீடு இருக்கு. இந்த அக்காட வீடு இப்படித்தானே. இப்ப அநேகமா நான் சொல்ற மாதிரி தான் சம்பந்தப்பட்டாக்கள் என்னோட தொடர்பு கொள்றதை விட எங்களோட ஊர்லயும் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நிறைய பேர் தெரியப்படுத்துவாங்க. உண்மையில வந்து நல்ல மனசு வைக்கிறார்களுக்கு தான் அப்படி தோணும். எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க தானே. அந்த வகையில இவங்களை அறிமுகப்படுத்தி விட்ட தொடர்பு ஏற்படுத்திவிட்டு அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையில வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட வந்து அந்த அக்கா 2 பேரை காட்டிருக்காங்க. இவங்க கொண்டு இதுக்கு முதல் அந்த அக்காட இன்னொரு அக்கா அவ காட்டிட்ட அந்த ஃபேமிலிக்கும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு உதவி கிடைச்சிட்டு அடுத்த கட்டமான அவங்களுக்கு அந்த உதவியை நடைமுறைப்படுத்தி போட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். இப்ப போயிட்டு இந்த ஓலை குடிசையில வாழ்ற இந்த அம்மாட்ட நம்ம கேட்போம். ஒரு மகளும் இருக்கு போல என்ன? உங்களுக்கு இல்ல நானே வச்சுக்கொள்றேன். நம்ம இத என்ன உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். 2 பேரை கல்யாணம் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன். 2 பேர் படிக்கிறாங்க. ஒரு ஆள் 10ஆம் ஆண்டு படிக்கிறார், ஒரு ஆள் 5ஆம் ஆண்டு படிக்கிறார். இந்த வருஷம் தான் அவருக்குள்ள சிப்பு. எங்க அவர் இல்லையா? அவர் இருக்கார், வேலைக்கு போயிட்டாரு. இல்ல இப்ப நான் கேக்குறேன், இப்ப இந்த வீடுன்னு சொல்ல முடியாது என்ன, உங்களுக்கு வீடு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓலை குடிசை. தற்காலிகமா இருக்கிறீங்களா? இப்ப இதுல நீங்க இருக்கிறேன் வீடு இல்லையே, வீடு இல்ல. இருந்த வீட்டை மகளே கொடுத்தாச்சு. இந்த வீடுலாம் இருக்கிறோம். இப்ப நாங்க வீடு இல்ல, சரியான கஷ்டம். தண்ணி அவருக்கும் காது கொஞ்சம் கேக்குறல்ல, தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, டாய்லெட் வசதி இல்ல. இப்ப நாங்க பார்த்தாலே தெரியுதானே, ஒரு வெட்டைக்கு நடுவுல உங்களோட வீடு மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரியான கஷ்டம் எங்களுக்கு. சகோதரம் எல்லாம் இருக்குதான், ஒருத்தரங்களை பாக்குறதே இல்ல. பாக்குறல்ல ஜிஎஸ் முதல் வந்த ஜிஎஸ் கொண்டு காட்டுனாங்க, அவரு பாத்து போனவர். இப்ப பிறகு ஜிஎஸ் விட்டுருக்கா, அவருக்கு தெரியாது. ஒரு மாதம் தான் அவர் வந்து இந்தியால அவர் இன்னும் வரவே இல்லை. அப்ப நீங்க ஒரு வீட்டுக்காக முயற்சி செய்யறீங்க, இன்னும் கிடைக்கலையா? யாரும் அரசாங்கத்தின் மூலமா கொடுப்பனவு கிடைச்சு கொண்டிருக்கா? இல்ல ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இன்னும் கிடைக்கல? கிடைக்கல. உங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, எனக்கு விலங்குல. நீங்க அப்ப சொன்னது எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? பிள்ளைகள் 3 பேரு. இவண்டு அந்த கல்யாணம் கட்டின அந்த அக்கா உண்டு, மகன் உண்டு. அப்ப உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகள் 2 இருக்கு. 2 பேரும் இப்ப தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு போய் படிக்காங்களா? தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு போறீங்க தானே? எத்தனையாம் ஆண்டு? 5ஆம் ஆண்டு. அப்ப ஸ்காலர்ஷிப் என்ன கிளாஸுக்கு எல்லாம் அனுப்புறீங்களா? கிளாஸுக்கு எல்லாம் அனுப்ப வசதி இல்லையா? வசதி இல்லையா? வசதி இல்ல, வாகன வசதி இல்ல அனுப்புறதுக்கு. இங்க இருந்து தூர போகணுமா? தூரம் காயமடுகள்லாம் அனுப்புறாங்க, நாங்க அனுப்பல. குறிஞ்சாமனைக்கு அனுப்புறாங்க, அதுக்கு அனுப்பல. அப்புறம் ஸ்கூல்ல டீச்சர் பள்ளி ஸ்கூல் நாளையில பள்ளிக்கு இந்த பள்ளி விட்டு 12:30 இருந்து 3 மணி மட்டும் கிளாஸ் வைக்கிறாவு. அதுக்கு பிறகு வேற சார் வந்து 3 மணி இருந்து 4:30 மட்டும் அவரு பள்ளிக்கு வைக்கிறாரு. 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வராவு. 5 மணிக்கு தானே?
இப்ப இப்ப உங்களை பற்றி சொன்ன அக்கா இந்த ஊரை சேர்ந்தவ தான். உங்களுக்கு அவ யாரு, சொந்தமா இல்ல தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்க. எப்படி தெரிஞ்சது? இப்ப நான் கோயிலுக்கு போறது தானே, கோயிலுக்கு சாமான் கொண்டு போகக்குள்ள அவ அவ வந்து பார்த்து எல்லாம் சொன்னவ. இப்படி கஷ்டப்படுவோம் அவங்க தான் சாப்பாடுக்கு எல்லாம் தந்த ஒரு நேத்திய சாப்பாடு தான் சமைப்பண்ணாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்தாவ சாப்பாடு கேக்குறல்ல, சமைக்காட்டியும் கேட்க மாட்டாவு. சாப்பாடு தூங்கிடுவாவு, பாய போட்டவாண்ட வந்து தூங்கிடுவாவு. சாப்பிடறதுக்குரிய மாதிரி வசதி இல்ல என்ன? அப்படி இப்ப இதுதானே. இப்ப அந்த அக்காவும் சொன்னாங்க, இப்படி இந்த ஓலை குடிசையெல்லாம் இருக்கீங்க, கட்டாயம் வந்து மழை பெஞ்சா ஒழுகும் என்ன, மழை பெஞ்சா ஒழுகும். உள்ள போயிட்டு பாக்க என்ன ஒழுகுறது மட்டுமில்ல, தூவானவும் அடிக்கும் என்ன. ஏதோ உங்களோட குஷினி அது. எல்லாம் கூட இதுதான் உங்களோட சட்டி பானையில இருந்து இந்த இஞ்சையும் வந்து பாருங்க, இஞ்சலையும் காட்டுங்க, தெரியுதா? என்ன சமைச்ச, என்ன எடுத்து காட்டுங்க அப்படி சமைச்சத. ஏன்னு சொன்னா சிலவங்க வந்து நம்ப மாட்டாங்க, இது வேற இடத்தை காட்டுறாங்கன்ட்டு. இங்கதான் நீ வாழ்றீங்க, அப்ப நம்ம தெளிவா காட்டத்தானே வேணும். என்ன சமைச்சேன்னு சொன்னா என்ன புரியலா? முடிஞ்சா காட்டு என்ன அப்ப நைட்டுக்கு என்ன சாப்பிடுற? அது சரி. அப்ப நான் உங்களுக்கு அந்த அவட இருக்கிற சூழலையும் காட்டிடுறேன் வளைச்சு. கடியானா தெரியுதா கடியானெல்லாம்? என்ன அப்ப நைட்ல எல்லாம் தூவி விட்ட மாட்டேன் சொன்னா அப்ப இதுல வாங்கல, வெளியில வாங்க. சமைச்சதை காட்டினீங்க, மதியம் சாப்பிட்டு விருப்ப சாப்பாடு இல்ல என்ன? இதான் இதெல்லாம் சமைச்சிருக்கீங்க காட்டு. ஓகே ஓகே. இப்ப வந்து இப்படித்தானே இது இந்த இடத்த ஏற்கனவே சொல்லி தந்தானே, வளைச்சு பாப்போம். ஒரு ஓலை குடிசை, ஒரு எத்தனை பேர், 3 பேரா 4 பேர் 4 பேர் வாழ்ற வீடு இதுதான், ஒரு ஓலை குடிசை. ஒழுகு இப்ப மழை டைம்ல எல்லாம் எங்க போய் நிக்கிற? அப்படித்தானா? நனைஞ்சிருக்கீங்களா மழையில? மழை பெஞ்சா கஷ்டம் தான் என்ன. அதானே பாத்தீங்க தானே, ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு, ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்கு. உன கணவருக்கும் இப்ப முக்கியமா சொன்னா இப்ப குடும்ப தலைவரும் இருக்காரு தானே, இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு காது கேட்கறல்ல, தொழிலுக்கு எல்லாம் போற இல்லையா? தொழிலுக்கு தூரத்துக்கு அனுப்புறல, நாங்க கிட்டதுல யாரும் கூப்பிட்டா அனுப்புவோம், தூரத்துக்கு அனுப்ப மாட்டோம். இப்ப நான் வர சொல்லி போயிருக்காரு அங்க வேலைக்கு தானே. வேலைக்கு தான் கூலி தொழிலுக்கு போறாரு என்ன. அப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு புள்ளன்று இருந்தது என்ன, அவைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு பிறகுதான் நீங்க இங்க வந்தது. அது என்ன நடந்தது அங்க நீங்க இருக்க? அங்க இருந்தனாங்க, அப்புறம் சொன்னாங்க எலும்பிச்சு போட்டான், மழை விட்டு வெளிக்கிறோம் போட்டான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க வெளிக்கிறோம் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தான் தோட்டால போகலாம், அந்த புள்ள வந்து எங்களை கூட்டிக் கொண்டு அவங்களோட வீட்டை வச்சிருந்தவங்க ஒரு மாத்தைக்கு. உங்களை அறிமுகப்படுத்த என்னோட கதைச்சக்கா, அந்த புள்ள வச்சிருந்தவங்க ஒரு மாத்தைக்கு அவங்க பார்த்தவங்க. பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்களோட வீட்டை இருந்த குடியில தான் செஞ்சு அவங்க தான் இது கட்டி தந்தவங்க அப்படின்னு. அந்த அக்கா தான் உங்களை 1 மாசம் பாத்திருக்காங்க. நீங்க ரோட்ல நிக்கீங்க, வீடு இல்லாம நிக்கீங்கன்னா கூட்டிட்டு போய் நாங்க கோயிலுக்கு போறோம்னாங்க, நீங்க வந்து வீட்டுல நீங்க பிள்ளைகளை 2ஐயும் பார்த்துட்டு. அந்த அக்காவும் கூட இப்ப இவங்களை அறிமுகப்படுத்திட்ட அக்காவும் கூட கோயில்ல அந்த விளையாட்டு பொருட்கள் விற்கிற அக்கா தான். உண்மையில வந்து அக்காவுக்கு பாராட்டுக்கள். அந்த அக்காவுக்கு உண்மையில வந்து அவையும் கஷ்டப்படுறவதான் என்ன, அவையும் அவதான் உழைச்சி சாப்பிடுறவ அந்த அக்கா. அப்படி இருக்கும்போது அவக்கு தெரிஞ்சாக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உதவி எடுத்து கொடுக்குறன்றது வந்து நல்ல. உண்மையிலே அவ வந்து ஒரு உதவியும் கேட்கல, ஆனா வந்து அவையை விட கஷ்டப்படுறாக்கள் இருக்காங்கன்னு சொல்லி போட்டு அவர் சொல்றது பெரிய விஷயம் தானே. ஓகே. அப்ப அந்த மகள் வந்து சேர்க்கல்ல அனுப்பிவிட்டாங்க என்ன.
இப்பயும் தான் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பாடு போய் கேட்டா இல்லண்டே சொல்லுவா. இல்லண்டா இல்லன்னு சொல்லுவா. தங்கச்சியும் கத்திட்டு வருவா. அப்படியா? அத போய் அங்க கத்தி அங்க சொன்னது அவங்களோட வீட்டை போய். சாப்பாடு சும்மா ஒரு டைம் சாப்பாடையும் தர மாட்டாங்களா? இல்ல. அப்படி என்ன அது என்ன இப்ப நீங்க தானே அந்த நீங்க இருந்து வாழ்ந்த வீடு தானே என்ன கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு நீங்க போங்கண்டு திறந்துட்டாங்க சொன்னவங்க திறத்துனவங்க 3 தரம். அப்ப 3வது தரம் தான் வெஞ்சம் பொறுக்க இல்லாமலுக்கு தான் வெளியாகி வந்தேன். வந்தேன் ரோட்ல நின்று அந்த அக்கா வந்து கூப்பிட்டு தங்கச்சி வந்து கூப்பிட்டு வந்து விட நான் போறேன். அப்படின்னு மகள் வந்து என்ன அதுவும் தங்கச்சி பொம்பளை புள்ளியோட குளிக்க என் கூட வரவனாண்டி எழுதிட்டாங்க. எதனால தண்ணிக்கு அது கூட வந்துருக்கான். எங்களுக்கு காசு இருக்குன்னா நம்ம காசு இல்ல மாறி கட்டுங்க ஒரு தாரம் தான் சொன்னா. அதுக்கு அவங்க மாறி கட்டிக்கிட்டு போட்டு சொன்னாங்க ஒருத்தரும் குளிக்க வரவனாதான் சொன்னாங்க. அப்புறம் போகல நான் குளிக்க அப்புறம் அங்க போய் குளிக்கிட்டு வரேன் போய் அவங்களோட விட்டு அந்த அக்கடை விட்ட என்ன என்ன செய்யற நீங்க தானே பெத்து வளர்த்துருப்பீங்க என்ன. இந்த தங்கச்சியும் கண் கலங்குறாங்க. அவைக்கும் சரியான கஷ்டமா இருக்குண்ணே. இவைக்கு என்னடாப்பா என்ன ஒருவேளை சாப்பாடு போட மாட்டாங்களா? ஓகே. அதான் கல்யாணம் கண்ணதுக்கு பிறகு அப்படி உங்களை நீங்க திறத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. தங்கச்சி மழை கூட சரிதானே? 21 வருஷமா அந்த வீட்டுல வந்து உங்களை அனுப்பிவிட்டாங்க. கல்யாணம் கட்டி ஒரு வருஷம் 15 நாள் வரல சொன்னாங்க. வலிக்கல வழியாகி போட்டாமண்டு. அப்ப அதை எங்க எடுத்து வீடு இல்லத்தானே இருக்கிறதுக்கு அதை எங்க எடுத்து இருந்தோம். ஒரு மாத்தியால திரும்ப சொன்னாங்க. அதை மனசுல போட்டது இருந்தேன். அப்புறம் இங்க போய் கிடக்குறேன்னு தெரியாமலுக்கு தான் இருந்தேன். ஒரு அடுத்த வாரம் தான் கல்யாணம் கட்டி 1 வருஷம் வந்தது சொன்னாங்க. வீட்டுல இருக்க கூடாதான் போட்டாமண்டு. போயிருந்தேன்னா நானும் பிள்ளையும் தான் வேற போகலாம். மழை சரியான அவ வந்த கடைக்கு போயாமண்டு என்னக்கா அவட தண்ணிக்கின்றது இப்படி சொன்ன நான் கத்திக்கறி சொல்லையும் நீங்க வாங்க எங்கட வீட்டுல வந்துடுறீங்க நாங்க கோயிலுக்கு போறோம்னாங்கானே ஒருத்தரும் இல்ல வீட்டுல 2 பிள்ளைகள் தான் இருக்கு அந்த பிள்ளைகளோட இருங்க நீங்கன்னு சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கு அங்க இருந்த நாங்க இருந்து அவங்க வீடு கட்டி கட்டந்து அதுல வந்து இருந்த 7 மாசமா இதுல இருக்கீங்கன்னா அவங்கதான் அப்ப இந்த உதவியும் அந்த உதவி அவங்க தான் செஞ்சு பிள்ளைகள் அப்பா அந்த அவர் அந்த தங்கச்சிட அவர் தான் செஞ்சு ஒருத்தர் நறும அவங்க கூட பார்த்து நின்றாரு. உதவி செய்யாமல் வந்து ஒண்ணும் செய்யாமல் பார்த்து கூட வீடு எடுக்கிற டைம் கூட மழை பெய்யுது. அப்ப இன்னைக்கு நைட்டுக்கு மழை பெஞ்சா அப்ப நலையிறதானா உழுவும் தான் என்ன நலஞ்சிருக்கு. எத்தனை இந்த மழை டைம்ல எல்லாம் ஃபுல்லா நலஞ்சுதான் நலஞ்சு நான் தூங்குறேன். கஷ்டம் தானே. அப்பாவும் வந்து அப்பாவுக்கும் வருத்தம் காது சின்ன வயசுல இருந்து காது கேட்காதாம். அதனால ஒரு நிரந்தரமான ஒரு தொழில்ன்றது அவருக்கு கிடைக்காது. என்ன கிடைக்காது. என்ன செய்யற அப்ப இந்த நாங்க இப்ப இந்த வண்டில் என்ன இது இந்த ஒன்று பார்க்கக்கூடியதா இருக்கு ஒரு வண்டில்ல என்ன இத நீங்க இந்த தொழில் செய்யறீங்களா? நீங்க வாரீங்கன்னு சொல்லி நாளைக்கு அப்படின்னாப்ப நீங்களா உருட்டிட்டு போறீங்க? நாங்க உருட்டிட்டு போறோம். அவர் தான் இப்ப உதவிக்கு வரவர். 2 பேருக்கு தான் தந்தவங்க. இதெல்லாம் சமுத்தியால தந்தவங்க. சமுத்தியால உங்களோட இது மட்டும்தான். அது சும்மா வரல. அங்க சமுத்திர லோன் எடுத்து 80,000 கட்டி தான் தந்தவங்க. 80,000 இது ஒரு பெருமதி எவ்வளவு? எவ்வளவு 80 அவங்க மானியமா 25 தந்தவங்க. நாங்க 55 போட்டோம் நாங்க. அப்ப இதுவும் வந்து உங்களோட காசுல அப்ப நீங்க அந்த 80,000 கட்டத்தானே சமுத்தி 40 கிடக்குன்னு. இப்ப இதுல நீங்க உங்களுக்கு ஓகேவா இருக்கு இதுல தொழில் செய்யறது? இது வசதி இல்ல. என்ன வசதி? சாமாங்கிறது வசதி இல்ல. அப்படின்னு அப்ப கோயில்னு சொன்னா கோயில் இப்ப திருவிழாக்கள் அந்த ஒரு கோயிலா போறதா? அப்ப இங்க இருந்து இப்ப கண்ணங்குடான்னு சொன்ன தூரம் தானே. அப்ப அவ்வளவு தூரம் உருட்டிட்டு போற நீங்க பவுன செய்வோம் மட்டும் பாருங்களேன். நீங்க ஒரு தனியாலா இவையும் பறவையா
இல்ல வேளாண்ருவா படிக்கணுமா ஓ ஸ்கூலுக்கு அதுதானே போகணும் பிள்ளைகளை வந்து படிக்க சொல்லி வச்சிடணும். வேளாண் சொல்றியா ம் துளசி வருது நான் படிக்கணும் கிறுக்கி எடுத்து காட்டுங்க. அப்ப நீங்க எப்படி ஓடுறீங்கன்னு காட்டுங்க கைத்தடல் இந்த கல்லடு உண்டுங்க பாருங்களேன். இவ வந்து இத உருட்டிட்டு ஒரு எத்தனை கிலோமீட்டர் கணக்கா போவீங்கன்னு. சரியான கஷ்டம் பாரம் சரியான அப்படின்னா இப்படித்தான் போற. தள்ளிட்டு போறேன் ஆனா இடையில இது செய்யும் என்ன செய்யும்? அப்படியே இப்படி மாதிரி பிறண்டுரும் அப்படி அப்படி கிழிஞ்சிரும். அதனால நாங்க பெய்ய அதை கொண்டு வர சரியான கஷ்டம் இதுவும் வந்து டிஓஸ் ஆபீஸ் மூலமா ஒரு 80,000 ரூபாய் ஒரு கடனா தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த காசையும் கூட அவதான் கட்டணுமா. இப்ப ஒரு 40,000 ரூபாய் மிச்சம் இருக்கு. ஏன்னு 40க்கு மிச்சம் கிடக்கு கட்டுறதுக்கு. கஷ்டம் தான் உண்மையிலே. வந்து பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோயிலா அப்படி உருட்டிட்டு போற தொழில் செய்யறது ஒரு பொம்பளை நீங்க ரொம்ப கஷ்டம் தானே. என்ன ஊராக்கள் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அந்த அக்காவும் கூட இப்படிதான் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாண்டு. இப்ப நானும் யோசிக்கிறேன், இப்ப மழை எல்லாம் வானத்தை பார்த்தா இருட்டிருக்கி. இப்ப இன்னைக்கு நைட்டுக்கு மழை பெஞ்சா இப்ப நாங்க வந்த நாளண்டே இப்ப நீங்க மலையில நலையக்கூடியதா இருக்கு. என்ன வாங்கலாம் இடத்துல இருந்து பேசுவோம். இப்ப அந்த அடிக்கிறதெல்லாம் என்ன ஜாவரத்துக்கா என்ன என்ன செஞ்சு பக்கோடா செய்யற பக்கோடா செய்யற சோளம் பறிக்கிற சோளம் இல்ல டவுனுக்கு தான் போகணும் வாங்குறது. டவுனுக்கு வாங்க அங்க இல்ல. இப்ப நாளைக்கு காலையில நீ போய் வாங்கணும். வாங்கி தண்ணி எடுத்த நாங்க அப்புறம் மழை இன்னைக்கு மழை பெய்யும். மழை பெஞ்சா எந்த மூலையில ஒழுவாது. இந்த பக்கம் ஃபுல்லா ஒழுவுது. அஞ்சால ஒழுவாது. இஞ்சால ஃபுல்லா ஒழுவுது. இஞ்சால ஒழுவுறது தண்ணியில அஞ்சால ஒளியில ஓடி வந்துருமா? நிக்குமா? மண் தானி மண் தான். அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா சீமந்தும் இல்ல, கீழென்ன அந்த செங்கங்கால் அடுக்கி வச்சு போட்டு மேல களிமண். களிமண் மேல வளைச்சி தகரம் போஸ் கட்ட இந்த ஒரு தூண் 4 தூண் நார்மலா வந்து இருக்கு. ஆனா வந்து தண்ணி விழுவும் தான். தண்ணி விழுந்தாலும் உள்ள அப்படியே நிக்கும் உள்ள. அந்த மழை பெஞ்சா கூட கூப்பிட்டு வைக்க மாட்டாங்களா உன மகன்? ஏன்னு சொன்னா பக்கத்துலாம் இருக்கி. அது என்ன செய்யற? ஆனா அவங்க சொன்னதுக்கு எப்படி நம்ம அங்க போறது? அதானே. ஓகே உங்க நிலைமை விளங்குது. உங்களுக்கு வந்து இன்னும் 2 பிள்ளைகளுக்கு என்ன வளர்க்கறதுக்கு. ஏன்னா பொலசி படிக்கிறவ இப்ப இந்த பிள்ளையும் நல்லா படிச்சு படிப்பாவா? எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? கணிதம் எல்லாம் நல்லா செய்வீங்களா? செய்வீங்க என்ன? அடுத்த மகனும் மகன் ஐயா கோயிலுக்கு இந்த ஸ்கூல்ல தானே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி அவரும் படிக்க அனுப்புறீங்க தானே? படிக்க அனுப்புதானே. படிப்புன்றதை விட கூட அவங்களுக்கு உதவி வந்து ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் வந்து எல்லா டைமும் கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்க தானே. இந்த படிப்பு வந்து அறிவை கொடுத்தா அவங்க வந்து படிப்பறிவு தானே முக்கியம். அதனால அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல விதமா கொண்டு போக முடியும் படிப்புன்றது கிடைச்சா. அதுதானே. இப்ப உங்களுக்கு இப்ப உங்களோட நிலைமையை பார்த்துட்டேன். முக்கியமான இந்த வீடு வந்து கடும் மோசமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப உடனடியா இப்ப என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுது? இப்ப வீடு ஒன்று கட்டி தந்தான் என்ன? ஓகே. டாய்லெட் இல்ல. அதையும் கேட்க மறந்துட்டேன். டாய்லெட் இல்லையா? இல்ல டாய்லெட் இல்ல, தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, மூணுமே இல்ல எங்களுக்கு. வீட்டோட 4 இல்ல. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் முக்கியம். அப்ப இருக்கிற காணியும் கூட தானே? உங்களோட தானே? அப்ப உங்களோட காணி வீடு ஒன்று இல்ல, 2 பிள்ளை எழுதிக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஓகே. அப்ப நீங்க வந்து உங்களோட கஷ்டத்தை வந்து தெரியப்படுத்திருக்கிறீங்க. நான் அதை நிறைய பேருக்கு கொண்டு சேர்ப்பேன். அப்ப வீடு மட்டும்தானா? அப்ப பிள்ளைக்கான படிப்பு செலவெல்லாம் படிப்பு செலவெல்லாம் இப்ப இப்படித்தானே. இப்ப நீங்க வந்து கஷ்டப்படுறீங்கன்னு சும்மா இல்ல தானே. இப்ப அந்த வண்டியில உருட்டிட்டு கிலோமீட்டர் கணக்கா உருட்டிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கீங்க. அப்ப வீட்டுல இருந்து செய்யக்கூடிய மாதிரி ஏதாச்சும் தொழில்கள் அப்படி இப்ப இது உங்களுக்கு ஓகேவா இருக்கா? கொண்டு உருட்டிட்டு போய் தொழில் செய்யறது. அப்ப இந்த தொழில் செஞ்சு இப்ப அண்டைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் வருமானம்ன்றது வருது. அதன் மூலமா அந்த தொழிலை வச்சு கொண்டு வீடு திருத்துறதோ வீடு கட்டுறதோ ஏத்த மாதிரி வருமானம் கிடைக்குது இல்ல. அப்படி அதானே. இப்ப இந்த அம்மா வந்து கோயில் தொடங்கினா உற்சவ நாள் அல்லது என்ன அப்படி கோயில் தொடங்கினா ஊருக்குள்ள எத்தனை ஊருக்கு போயிருப்பீங்க?
ஏன் இந்த ஒரு 10-15 கோயிலுக்கு போவோம். அப்படி ஆ, எல்லா ஊருக்கும் தாந்தாவுக்கும் போவோம். தாந்தா போறோம் தாந்தாவுக்கு. ஆனா தூரம் உருட்டிட்டு போயில. அதானே உருட்டிட்டு போகணும். அதான் கோயில் வழியில போயிட்டு அங்க ஜாவாரம் பார்த்துதான் இவங்கட ஒரு வாழ்க்கைன்றது போகுதுன்னு அதை வச்சுட்டு இருந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. மற்றபடி இந்த வீடுல ஒழுங்கான வீடு கட்டணுமோ அது தகரம் பாருங்க, தகரம் கூட அடிக்காம இருக்கீங்க. என்ன தகரம் கூட மழை தண்ணியோட தகரம் கூட அடிக்காம இருக்கீங்க. இந்த பிள்ளையும் இப்ப கண் கலங்கிட்டு அவங்களோட இன்னொரு மகள் அவங்களோட அம்மாவை வீட்டுல சேர்க்கணும் போது அந்த பிள்ளையும் கண் கலங்கிட்டு அந்த பிள்ளைக்கு மாசடிக்கும் தானே. மழை பெஞ்சா ஒழுகி நலையும் போது இந்த பிள்ளைக்கு எந்த இப்படி மனசு வந்து எப்படி இருக்கும்? என்ன சொல்லிருக்கவா? என்ன சொல்லுவா மகள்? சொல்லுவா வந்து அங்க ஸ்கூலுக்கு போய் வந்து உடுப்ப கலாட்டி போது முகமெல்லாம் கழுகிட்டு போய் அங்க சாப்பாடு கேட்டா இல்லன்னு எள்ளும் சொன்ன இங்க வந்து கத்தி கத்தி வரும். அப்ப நீங்க தொழிலுக்கு போயிருவீங்க. தொழிலுக்கு போயிட்டு அப்ப என்ன செய்யற? நீங்க தொழிலுக்கு போனா தான் நைட்டுக்கு வந்து சாப்பிடலாம். அப்ப இந்த வீட்டுல வந்து சாப்பாடு இல்லாட்டி யாராவது போதும் தானே. கேட்க மாட்டேங்குது சாப்பாடு. ஸ்கூலுக்கு போய் வந்தா கடைசி பண்ணி சாப்பாடு கேட்காது. சமைச்சதா என்ன செய்தது அப்புறம் ஒன்றுமே கேட்காது. அவருக்கு தெரியும் நிலைமை, அவருக்கு தெரியும். அப்படியா? அப்படி பசியில தாங்குவீங்களா? ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருப்பீங்களா? எத்தனை நாள் அப்படி இருந்திருப்பீங்க சாப்பிடாம? இல்ல பசி யாருக்கு எனக்கு இப்ப பசிச்சு கொண்டிருக்கியா நான் சாப்பாடு இல்லையே என்று எத்தனை நாள் இருந்திருப்பீங்க? 5 நாள் தொடர்ச்சியாவா? இல்ல என்ன சொல்ல விட்டு 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 அப்படி நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்காது போல என்ன? ஆனா வந்து ஸ்கூலுக்கு தொடர்ச்சியா போய் கொண்டு தானே இருக்கீங்க. அதை மட்டும் செய்யுங்க. என்ன இப்ப உங்க இருக்கிற நிலைமை மாறணும்னு சொன்னா அந்த ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் மாறலாம். சரிதானே? ஓகே. அப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை கேளுங்க. ஒரு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களோட ஒரு அக்கா அண்ணா என்ற அடிப்படையில நினைச்சு கொண்டு நீங்க கேளுங்களேன். என்ன உதவி உங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுது? ஸ்கூலுக்கு போறதுக்குரிய வசதி எல்லாமே கிடைக்குதா? ஷூல இருந்து புத்தகத்துல இருந்து கொப்பி சாமான் கொம்பசலால இருந்து கிடைக்குதா? கொப்பி சாமான் கிடைக்கிறல்ல. அப்ப மத்தது சொல்லுங்க. இப்ப என்ன இப்ப கொப்பி எல்லாம் இல்லையா இப்ப ஸ்கூலுக்கு போறது? 10 கொப்பி தான் வச்சிருக்கிறேன். 10 கொப்பி இருக்கு. அத என்ன செய்யறீங்க? இருக்கு தானே 10 கொப்பி கூட தானே, அதை காணாதா? நிறைய கொப்பி எல்லாம் இல்ல கிளாஸுக்கு கொண்டு வரதுக்கு. எத்தனை கொப்பி வேணும்? 12. 12 கொப்பி வேணும். அதுல 2 கொப்பி இல்ல. 10 கொப்பி தான் இருக்கு. அந்த கொப்பிகளை இப்படி முடிய போகுதா? இல்ல. எப்ப வாங்கினீங்க? 5ஆம் ஆண்டுக்கு ஸ்டார்ட் ஆரம்பமாகும் போது வாங்கின நீங்க. அப்ப ஆறு வாங்கிட்டு இருந்த அம்மா. ஆமா. எப்படி நீங்க அநேகமா வந்து இப்ப ஸ்கூல்ல மாண்டு ஏறும்போது புது கொப்பி வாங்கி கொடுக்குற பழமாக்குள்ளே ஆளை அனுப்பல. 2 கிழமை மட்டும் அனுப்பலையா? கொப்பி வாங்கலன்னு சொல்லி அனுப்பல. 2 கிழமை 2 பேரையும் தான் அனுப்பாமல இருந்தேன். அப்புறம் அங்க போய் நான் 5000 காசு வாங்கி அதுக்குதான் கொப்பி எல்லாம் வாங்கி அப்ப ஓகே. அப்ப வந்து கொப்பி வந்து உங்களோட அம்மா வந்து உரிய டைம்ல வாங்கி தரல, வசதி இல்லாதனால கொஞ்சம் ஒரு கிழமையா ஸ்கூலுக்கு போகல. அதனால அதுக்கு பிறகு இப்ப புத்து வேக்கு ஷூ அப்ப யூனிஃபார்ம் எல்லாம் தைக்க இருந்தானே அதெல்லாம் கிடைச்சதா? ஸ்கூலுக்குள்ள தாரவங்க யூனிஃபார்ம் ஸ்கூலுக்கு தாராங்க. இப்ப தச்சு போடுறது அதெல்லாம் தைக்கிறேன். மண்டபத்தடி எங்க அண்டிட்ட தைக்கிறேன். பவுச்சர் தார வாங்குறேன். பவுச்சர் தாரவங்க என்ன? அப்ப இப்ப 2 கொப்பி இல்ல வாங்கல. அது என்ன செய்ய? அதுக்கு பதில் என்ன செய்யறீங்க? 2 கொப்பி இல்ல தானே, அதுக்கு பதில் மாறி எழுதுறதா மத்த கொப்பில? அப்ப உங்களுக்கு உதவி என்னென்ன இப்ப சொல்லுங்க. அப்ப என்னென்ன உதவி தேவை? உங்களோட ஆசையை சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு கட்டாயமா என்ன ஆசைகள் இருக்குன்னு சொல்லுங்க. கொப்பி பென் 2 தான். 2 தான். மதப்பட ஒன்று இல்லையா? இல்ல. அதுவும் பாருங்களேன், படிக்கிறதுக்குரியதான் கேக்குறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ வந்து நான் நிறைய பேரை தெரியப்படுத்துவேன் தானே. அப்ப அதன் மூலமா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் உங்களை தங்கச்சியா நினைச்சு உதவி செய்வாங்கன்னு நானும் நம்புறேன். சரிதானே?
இப்ப உங்களுக்கு பாருங்க 2 கோப்பி இல்லையா இப்ப தற்போதைக்கு பிள்ளைக்கு. ஓகே தானேம்மா? அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க சொல்லித்தீங்க ஒண்ணு என்ன தேவைண்டு. இப்ப அவ்வளவுதானே. இப்ப நீங்க முக்கியமா சொன்னது மழை பெய்யுது, அதுக்கு ஒரு வீடு என்ன ஒரு ஒழுகாத அளவுக்கு என்ன, இப்ப கூட மழை பெஞ்சு கொண்டிருக்கு, ஒழுகாத அளவுக்கு ஒரு வீடு தேவைன்னு கேக்குறீங்க. அடுத்தது பிள்ளைக்கான படிப்பு செலவு, இவன் மட்டும் மகள் இல்லதானே, இன்னொரு மகனும் ஒருவர் இருக்கிறாங்க, அப்ப அதுக்கான செலவும் கேக்குறீங்க. வாகனம் இல்ல கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு தூர போகணுமா? ஒரு காயமாடு குறிஞ்சாமனு ஒரு சைக்கிள் மண்டபத்தில் இல்லையா, நடந்தா போறேன் அத நீங்க சொல்லணும் தானே, அதான் நீங்க முக்கியமானது. ஒரு போறதுக்கு எதுல என்ன போறதுக்கு வசதி இல்லாததால தூரம்ன்றதால போறல, சைக்கிள் ஒன்று இருந்தா போகலாம் என்ன. அத நீங்க சொல்ல அப்ப தேவை, அது தேவைதானே, அப்பயும் சொல்லாம விட்டு நீங்க. அதான் சைக்கிள் ஒன்று இப்ப தேவை, அந்த சைக்கிள் இல்லாததால நீங்க கிளாஸுகளுக்கு போறல. அதே மாதிரி வேற தேவைகள் இருக்கா? வேற என்ன சொல்லுங்களேன், நானும் கூட அண்ணன் நினைச்சு சொல்லுங்களேன். சைக்கிள், அடுத்தது அடுத்தது ஒன்று கொப்பி, பென், அதுகளுக்கு கேக்குறீங்க. அடுத்தது முக்கியமானது வந்து சைக்கிள். நான் இப்ப அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க எப்படி பயப்படக்கூடாது, என்ன உதவி என்றாலும் கேட்கணும். உங்களுக்கு இல்லதானே? இல்ல, தேவைப்படுது கட்டாயமா. சைக்கிள் ஒன்று இருந்தா கிளாஸுக்கு போய் நல்லா படிக்கலாம் தானே. ஒரு கிழமைக்கு முதல் தாண்டி எல்லாம் கொடுத்தவங்க என்ன சைக்கிள் செயல் பண்ணு பிள்ளையும் போறவங்க செயல் பண்ணுது, செயல் பண்ணல கொடுத்தவங்க இந்த அளவுக்கு 2 பேரே கொடுத்துருக்காங்க. ஆனா இடிக்காக்களுக்கு தான் கொடுக்காங்க, இல்லாதாக்களே கொடுக்கவே இல்லை, கிடைக்கலையா? ஒன்றுமே கிடைக்கல. தாண்டி ஸ்கூலுக்கு தான் போற எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிளும் ஆனா புத்தக கொப்பி எல்லாம் ஒரு டைம்ல தருவாங்க. சைக்கிள் எல்லாம் கொடுத்தவங்க, ஆனா இதுகளுக்கு கொடுக்கல ஒருத்தர். அதான் நான் வளமையான பிரச்சனை வாரதான். நல்லா படிக்கிற பிள்ளைய நான் தானே கிடைக்கிறதாம், நல்லா படிக்குமா, கோயில்களுக்கு அதுல கூட்டி போக கூடாது, நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படிக்குது பிள்ளை, நல்லா ஊக்கம் எடுக்குது. கோயில்ல முந்த நாள் கோயில்ல இது நிகழ்ச்சி வச்சவங்க டான்ஸுக்கு போயாமன்னு சொல்லி, அப்ப என்னட்ட சொன்னாங்க டான்ஸுக்கு போயாமண்டு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு வரையில, நீ போய் சொல்லு, பாட்டையும் சொல்லி பேரையும் ஊரையும் சொல்லித்துவான்னு சொல்லி அனுப்பிட்டோம். போய் சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. பிறகு அந்த பொடியனல் வந்து சொன்னாலும் என்னக்கா அந்த மாதிரி தான் நல்லா நடிச்சது புள்ள, ஒரு பயங்கரமா ஒரு இது கூச்சம் ஒன்றுமே இல்லை, இந்த இதுக்கெல்லாம் கொண்டு வரணும் ஸ்கூலால அந்த புள்ளைய நிகழ்ச்சி. இது டேலண்டான பிள்ளைதான், திறமை இருக்கு. இந்த திறமை வந்து ஒரு நாங்க எழுப்புறல 4 மணிக்கு கிளம்புவோம் படிக்கிறது. அப்படியா? காலையில எழுப்பி 4 மணிக்கு கிளம்பி படிக்கிறதா? அதான் நீ பாருங்கல்ல, நீங்க சைக்கிள் இல்லாம கிளாஸுக்கு போறல என்ன. அப்ப அதுக்குரிய ஒரு முயற்சியையும் நாங்க செய்யறோம், சரிதானே. ஒரு வறுமையினால நல்லா படிக்கிற பிள்ளைகள படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அப்ப உங்களுக்கு கட்டாயம் வந்து என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு எடுத்து தருவேன், சரிதானே. இந்த வீடியோ பார்த்து கூட உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னன்னு சொன்னா உங்களோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. வீடியோ மூலமா நிறைய ஹெல்ப்புகள் கிடைக்கும்னு நானும் நம்புறேன், சரிதானே. இப்பயும் மழை பெய்யுது, அப்ப நாங்க வந்துட்டு மழை பெய்யும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட கஷ்டங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும்னு நானும் நம்புறேன், சரிதானே. ஓகே தானே, அந்த நம்பிக்கையில நீங்களும் இருங்க. இப்ப நான் வந்திருக்கிறேன், நான் வந்ததுக்கு பிறகு உங்களோட ஒரு வாழ்க்கை மாறும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தங்கச்சிக்கு நீங்க உதவி செஞ்சாதான் இவங்களோட கஷ்ட நிலை மாறும். அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க கட்டாயம் உதவி செய்யுங்க, ஓகே தானே. இப்ப நீங்க உங்களோட கஷ்ட நிலையெல்லாம் சொல்லித்தீங்க தானேம்மா. அப்ப இந்த வீடியோவை நம்ம ஒரு நம்பிக்கையோட முடிப்போம், உங்களுக்கும் நீங்க கேட்ட உதவி கிடைக்கும்ண்டு, சரிதானே. ஓகே ஓகே, இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். இப்ப இப்படித்தானே இந்த பிள்ளை சொல்லிட்டு சைக்கிள் இல்லாததால கிளாஸுக்கு போறல. பாருங்களேன், ஒரு சைக்கிள் ஒன்று இருந்தா போகும் இந்த பிள்ளை. நல்லா படிக்கிற பிள்ளையா, டீச்சர்ஸ் மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைய கிளாஸுகளுக்கு அனுப்புங்க என்று. அடுத்து வந்து மேடையில ஏறியும் கூட ஒரு இந்த வயசுல ஒரு கூச்சம் இல்லாம படிவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கி. அப்ப ஒரு என்ன பாட்டு? ஆங்கில பாட்டு என்ன. அப்ப ஒரு டேலண்டான ஒரு கேர்ள் தான். அப்ப மேலே வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறார்களுக்கு உதவி செய்யத்தானே வேணும். நம்மளால முடிஞ்சது அதுதான். நான் வந்து தெரியப்படுத்திருக்கிறேன், அதன் மூலமா இவங்களோட பிரச்சனை வந்து முடியும்னு நான் நம்புறேன். ஓகேங்க, அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு, எப்படியான ஒரு வீட்டுல வாழ்றாவோ, வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு குடிசையில வாழ்றாவோ,
இவைக்கு என்ன உதவி தேவை என்று நான் எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு காட்டிருக்கிறேன். இந்த வீடியோ மூலமா பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இந்த பூர்த்தி செய்வீங்கன்னு நானும் நம்புறேன். கட்டாயமா உதவி செய்யுங்க. இப்ப என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் உதவி செய்யறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல இந்த குடும்பத்துக்கு என்ன உதவி தேவையோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்து ஒரு கல்வி, முக்கியமா வந்து கல்வியான படிக்கிறாக்களும் இருக்காங்க தானே, படிக்கிற உதவி தான் முக்கியமா தேவைப்படுது. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.